திரு பொன்வில்சன், இந்த 85.15% என்கிற இந்த வாக்குப்பதிவு சதவீதம் சட்டமன்ற தேர்தல் முடிவை கணிப்பதற்கு உதவுமா பார்க்கிறீங்க? இல்லை, இது அதிகப்படியான வாக்கு, வரலாறு காணாத வாக்கு, சரித்திரம் காணாத வாக்குன்னு சொல்கிறதே வந்து ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாக நான் பார்க்குறேன். நான் இதற்கு முன்னாடி வந்து கடந்த தேர்தல் அறிவித்ததுலேருந்தே இருமுனை போட்டி அதிமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் இருக்கிற மிக கடுமையான போட்டி அப்படின்றத பிரச்சாரத்துலேயும் பார்த்தது, களத்தில் பார்த்தது எல்லாம். மூன்றாவது பிளேயர் வந்து பெரிய அளவில் களத்தில் வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போது அதுக்காக இந்த வாக்கு சதவீதம் அதிகமாகிடுச்சுன்றத அவர் சார்பாக அவருக்கு ஆதாயமாக இது மாறிச்சு அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா எஸ்ஐஆர் வந்து 2001 நடந்துச்சு. அந்த எஸ்ஐஆரில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 7.5 லட்சம் தான் குறைச்சாங்க ஓட்டு. இந்த விட தான் எஸ்ஐஆர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கப்பட்டு 97 லட்சம் ஓட்டு எடுத்துட்டு அதில் வந்து 20 லட்சம் 23 லட்சம் மறுபடியும் வந்து 75 லட்சம் ஃபைனலாக நீக்கினது. 75 லட்சம் ஓட்டு நீக்கினது. இப்போ அப்படி நீங்கள் கணக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டவங்க சதவிகிதம் இல்லை ஓட்டு போட்ட மக்களின் எண்ணிக்கை 2021 4,63 லட்சம் ஓட்டு போட்டாங்க தமிழ்நாட்டில். இது வந்து டியூரிங் த கொரோனா பீரியட், உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை. கொரோனானா என்னன்னே தெரியாது, வெளிவர கஷ்டப்பட்ட சூழ்நிலை. தேர்தல் பிரச்சாரத்தப்போ ஒன்றும் பாதியமாக இலைமறைவு காயா அதை வெளியே காட்டாமல் தேர்தல் பிரச்சாரம் ரிஸ்க் எடுத்து பண்ணோம். நம்ம இல்லைன்னு சொல்ல. தேர்தல் பிரச்சாரம் ஏப்ரல் 6ஆம் தேதி ஓட்டுப்பதிவு முடிஞ்ச உடனே 7ஆம் தேதி 18,500 தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் கொரோனாவால் வந்து உடனே லாக்டவுன் ஆரம்பிச்சாச்சு. அந்த சூழ்நிலையில் வந்து ஓட்டு போட்டவங்க 4,63 லட்சம். இந்த இடம் வந்து ஓட்டு போட்டவங்க 4,87 லட்சம், 24 லட்சம் கூடி இருக்கு. இப்போ அந்த 24 லட்சம் தானே ஆக்டிவ் ஓட்டுன்றது. இப்போ இந்த 24 லட்சத்தில் அந்த 75 லட்சம் நம்ம நீக்கிறத விட்டுருங்க. இப்போ ஓட்டு போட்டது 24 லட்சம். இந்த 24 லட்சத்தில் இப்போது சேர்த்த ஓட்டு 17.5 லட்சம். நம்ம அர்ச்சனா அம்மா சொன்னது 17.5 லட்சம் நம்ம இப்போ சேர்த்துருக்குறோம். அதில் முதல் முறை வாக்காளர்கள் 14.5 லட்சம். ஒரு 3 லட்சம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஓட்டு வேறு மாநிலத்தில் வந்தது. ஓட்டு இது வரைக்கும் ஐடென்டி வாங்காதவங்க ஒரு 3 லட்சம் பேர் வாங்கிக்கிறாங்க. இந்த 17.5 லட்சம் பேரும் போட்டிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 24 லட்சத்தில் 17 லட்சம் போட்டால் 7.5 லட்சம் கூடுதலாக போட்டிருக்காங்க. இவ்வளோதான், 7.5 லட்சம் கூடுதலாக போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கணக்கு போட்டாலும் எந்த வகையில் போட்டாலும், இப்போ நீங்கள் போன தடவை பார்த்தீங்கன்னா 1,66 லட்சம் பேர் ஓட்டு போடல போன தேர்தலில் மொத்த வாக்காளர்களில். இந்த தடவை வந்து 87 லட்சம் பேர் ஓட்டு போடல. சரி, மீதி 80 லட்சம் பேர் கூடுதலாக போட்டிருக்காங்க. அந்த கணக்கில் போட்டிங்கன்னா கூட பர்சன்டேஜ் கணக்கில் 80 லட்சம் பேர் கூடுதலாக போட்டிருக்காங்கன்னா கூட 75 பேர் நீக்கப்பட்டார்கள். 5 லட்சம் பேர் தான் போட்டிருக்காங்க. இந்த 75 பேர்ல சில பேர் போலி வாக்காளர்களாக இது வரைக்கும் போட்டிருந்தாங்க. இப்போ அது போட முடியல, புதுசாக போட்டாங்கன்னா கூட 10 லட்சம் பேர் புதுசாக போட்டிருந்தா கூட 15 லட்சம் தான் வருது. அப்படி போட்டால் கூட எப்படி போட்டாலும் 7 லட்சத்திலிருந்து 15 லட்சம் தான் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. 2லேருந்து 4% உயர்ந்திருக்கிறது. அதில் 2% வேணா நீங்க சொல்ற மாதிரி இளைஞர்கள் விஜயால கவர்னதால விஜயின் இப்ப நீங்க சொல்ற வாதத்தின் அடிப்படையிலே தான் இன்னொரு கருத்தும் வாதமும் முன்வைக்கப்படுது. என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி டபுள் என்ட்ரி, இறந்து போனவர்கள், போலி வாக்காளர்கள் அப்படின்னு நிறைய நம்பரா காட்டி அதுல இவ்வளவு பேர் வாக்களிச்சாங்க, இவ்வளவு சதவீதம் அப்படின்னு வந்த நம்பரை விட எக்ஸாக்ட் ஃபிகர் இதுதான், இதுல இவ்வளவு பேர் வாக்களித்திருக்கிறார்கள், அப்ப வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்திருக்குன்னா அப்ப உண்மையா இதுதான பியூர் நம்பர் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். அந்த எக்ஸாக்ட் ஃபிகர் தான் நான் சொல்றேன். 5,73 லட்சம் இப்போ ஓட்டு இருக்குது. சரி, 4,87 லட்சம் பேர் போட்டிருக்காங்க. போன தேர்தல் இருந்தது 6,23 லட்சம். இப்போ குறைஞ்சிருக்குது, 5,73 லட்சம் குறைஞ்சிருக்குது. சரி, அப்போ அதுலேயே 55 லட்சம் ஓட்டு காணும். 55 லட்சம் ஓட்டு குறைஞ்சிருக்குதுல்ல. ஆக்சுவலாக ஒரு 25 லட்சம் ஓட்டு கூடி இருக்கணும் நம்மளுக்கு 2 வருஷத்துல. அது கூடலையே, கூடாம 55 லட்சம் ஓட்டு குறைஞ்சிருக்குதுல்ல. சரி, இந்த இடத்துல எஸ்ஐஆர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிடுறாங்க. எல்லா இடத்துலயும் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அப்போ 75 லட்சம் ஓட்டு நீக்கப்பட்டிருக்கிறதுல அது யதார்த்தமான உண்மை தானே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படின்னா டினாமினேஷனே குறைஞ்சிருச்சு. ஓகே, 100க்கு 70 மார்க் எடுத்தீங்க, போன தடவை 73 மார்க் எடுத்தீங்க, 173 மார்க் எடுத்தீங்க. இப்போ நான் 15 மார்க் நீக்கிட்டேன், 85க்கு 73 நீங்க எடுத்திருக்கீங்க. ஓகே, 85க்கு 73னா 100க்கு எவ்வளவு எடுப்பீங்க? அதுக்கு 90 வந்துடும். அதுதான் இயற்கை. ஒரு 4% கூடி இருக்குதுன்னா ஒரு 2% விஜயின் கவர்ச்சியாக கூடி இருக்கலாம். ஒரு 2% ஆட்சியாளர்கள் மேல இருக்கல ஆன்டி இன்கம்பன்சியாக கூடி இருக்க வாய்ப்பு இருக்கிறது.
இன்னொரு பக்கம் பெண்களின் ஓட்டு அதிகமா இருக்குது. ஒவ்வொரு தேர்தலையும் வாக்காளர்கள்ல பெண் அதிகமா இருப்பாங்க, ஆண்கள் குறைவா இருப்பாங்க. ஆனா ஓட்டு போடும்போது ஆண்கள் அதிகமா ஓட்டு போடுவாங்க, பெண்கள் குறைவா இருக்கும். அதுதான் இந்த இடம் வந்து ஒரு சாதனை, ஒரு சரித்திரம் சொல்லலாம். பெண் வாக்காளர்கள் அதிகமா போட்டிருக்காங்க, 2% அதிகமா போட்டுறாங்க, 85. சரி, இப்ப இந்த நீங்க சொல்ற அந்த கணக்குகள் அப்படிங்கிறது யாருக்கு சாதகமாகவும் யாருக்கு சேதாரமாகவும் இருக்குன்னு பாக்குறீங்க? இது ரொம்ப யூகத்துல நம்ம சொல்லலாம் ஒழிய, அந்த யூகத்துல சொல்லும்போது நடுநிலை தவறியும் போயிடும். நம்மள அறியாம நடுநிலை தவறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் மக்களுடைய எண்ணம் நம்ம பிரதிபலிக்கவே முடியாது. நம்மளுடைய அனுமானத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய ஓட்டு திமுக கூட்டணி. திமுக கூட்டணி அதிகபட்சமான கூட்டணிகள் இருக்கிறாங்க. அந்த கூட்டணி ஓட்டுகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதை யார் பிரித்திருக்கிறார்கள்? அதிமுக கூட்டணி தான் அதிகமாக பங்காக வச்சிருக்கோம். அதிமுக கூட்டணி ஓட்டும் சிலது பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா சதவீதம் குறைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இப்போ விஜய் ஃபேக்டர் வந்து நம்ம நிறைய ஓட்டுன்னு பேசுறோம். ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், 2016 நாம் தமிழர் கட்சி அன்னைக்கு அத்தனை சாஃப்ட்வேர் கம்பெனி எம்ப்ளாயிஸும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், இளைய தலைமுறை எல்லாமே சீமான் 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 தான் சொன்னாங்க 2016. அது நம்மளுக்கே தெரியும், பார்த்தோம் நம்ம. ஆனா ஓட்டு வாங்கினது 1.07 அவர். அந்த மாதிரி அதை நான் கம்பேர் பண்ணி விஜய்க்கு சொல்ல, ஆனால் வாங்கினது அதே 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் அதிகமாக சீமான் 3.9. ஆனா 2024 பெரிய அளவுல சீமான்னு சொல்லல, ஆனா ஓட்டு 8.22. சரி, ஓகே. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன், அதுதான் முக்கியம். பேசுவோம். திரு சேதுராமன், இது 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் இது சதவீதம்லாம் உயரல, இது SIR மூலமாக ஒரு உருவாக்கப்பட்ட பிம்பமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு, அப்படித்தானா? இல்ல, இப்போ 1 கோடி இருக்கு, அதுலேருந்து நீங்க ஒரு 10% வாக்குகளை நீக்கிறீங்க அப்படின்னா சதவீதத்தில் தான் பேசுவோம். இதே 5 கோடி இருக்கு, அதே மாதிரி ஏறும்போது நம்ம பேசும்போது என்ன சொல்றோம், ஏறும்போதும் நம்ம இதே சதவீதம் அப்புறம் அதுலேருந்து நம்பருக்கு மூவ் ஆயிடும். நம்ம இப்போ சொல்லக்கூடியது பெருசா ஒன்றும் ஏறலைங்க. முதல் விஷயம் என்னன்னாக்க, இந்த SIR ஆமா வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. நீங்க நடக்கும்போது 100% பெர்ஃபெக்டா நடக்குமானா நடக்காது. இதுல உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு உதாரணத்துல என்ன சொல்றோம்னாக்க, வெளியில சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர்களுக்கு வாக்கு இல்லைன்னு சொல்றாங்க. எனக்குமே நான் வந்து லிஸ்ட்டை போய் பார்த்தேன், எங்க அப்பா பேரு, என் அம்மா பேரு, என்னோட அண்ணன் அண்ணி இவங்க பேர் இருக்கு, என் பேர் இல்லை. ஆனா 4 பேஜ் தள்ளி இருக்கு. என் மனைவி 7 பேஜ் தள்ளி இருக்கு. ஆனா அதை வந்து லொகேட் பண்ண வேண்டியிருந்தது. இப்படியும் இருந்திருக்கு. ஒரு சிலருக்கு நிஜமாகவே அவங்க சொல்லியிருக்காங்க, நான் போட்டு உடனே அவங்களுக்கு வெரிஃபை பண்ணதுக்கு செக் பண்ணி பார்த்தா அவங்க இல்லை, அதாவது அந்த வீட்டில் இருந்தவங்கள ஒரு 2 பேருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இதுவும் நடந்திருக்கு. இந்த மாதிரியாக ஒரு சில குழப்படிகள் இருந்திருக்கு. ஆனா சரி செய்வதற்காக ஒரு சில இடத்துல வந்து ஃபார்மை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா போலி வாக்காளர்களை ரிமூவ் பண்ணியிருக்காங்களா, அதை வந்து நீங்க வந்து அதே மாதிரி கம்பேரிசன், கடந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்ற இதுல வந்து பிரதானமாக வெற்றி பெற்ற கட்சிகள் அந்த இதுக்கும் நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கும் பார்க்கும்போது, ஒருவேளை அந்த மாதிரியாக நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பெயரால் ஒருவேளை, ஏன்னா நம்ம இதெல்லாம் ஸ்பெகுலேட் தான் பண்ண முடியும், அந்த போலி இது வாக்குகள் செலுத்தப்பட்டிருந்தால் அது டிக்டேட் பண்ணியிருக்குமா அந்த வெற்றிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. சோ